இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை கிரிக்கெட்டே தெரியாதவங்க மத்தியில் கிரிக்கெட் பேசுறது. பாராட்டுறவனும் ஐடி விங்கு தான், திட்டுறவனும் ஐடி விங்கு தான். விபரீதமான யோசனை இல்லையா? இல்லை இல்லை வேணாமியா அந்த யோசனை. இல்லை கவர்மெண்ட்டுக்கு செலவு ஜாஸ்தியா. நாங்கள் வர்றதே பெருசு, இதில் பத்திரிக்கை வேற வாங்கணும். வாங்குங்க, வாங்காம போங்க, அது ஏன் வேலை இல்லை. மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா 2025 கற்போர் நிகழ்த்தும் சொற்போர் எனும் தலைப்பிலே தமிழக முதல்வரின் 72வது பிறந்த தினத்தை மிக பெரும் விழாக்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு ஐயா அவர்களே, இந்த விழாவிற்கு தன்னுடைய வருகையால் பெருமை சேர்த்து விழா பேருரையாற்றி ஊர் ராணிப்பேட்டையாக இருந்தாலும் உடனடியாக செல்லாமல் இருந்து கேட்போம் என்ற பெருந்தன்மையோடு அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திருமிகு ஆர் காந்தி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிகச் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அணி அமைப்பை சார்ந்த பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு மாநகராட்சி உறுப்பினர் பதவிகளிலே இருக்கக்கூடிய மகளிர் அணியை சார்ந்தவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய 2 மகளிர் அணி பொறுப்பாளர்களே, இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய பேச்சாளர்களே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, யார் கண்ணிலையும் படாமல் உயர உட்கார்ந்து இருக்கக்கூடிய அருமைக்குரிய தாய்மார்களே, முழுவதும் பெண்களே ஆக்கிரமித்திருப்பதால் ஓரமாக கொஞ்சமும் கடைசியில் கொஞ்சமும் அமர்ந்திருக்கு ஆண் பிரதிநிதிகளே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை சாமி என்று தான் சொன்னார்கள். இங்கே வரும் வரைக்கும் எனக்கு சாமி அப்படின்னா கடவுளை தெரியும், அப்புறம் சாமின்னா சியா விக்ரம தெரியும். ஒரு சாமி 2 சாமி 6 சாமின்னு. ஆனால் இங்கே இப்படி ஒரு சாமி ஃபோன்லேயே இருக்கும்னு இப்போ தான் அமைச்சர் அவர்கள் என்கிட்ட ஒரு சின்ன வீடியோ ஃபோட்டோ காட்டினாங்க. காசிக்கு போகிற பக்தர்களுக்கு தனி இலவச ஏற்பாடு செய்து நல்ல உணவும் தந்து அவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கிற பணியை இந்து சமய அறநிலையத்துறை செய்கிறது என்று அவர் காட்டினார். ரொம்ப பெருமையாக இருந்தது. இறை நம்பிக்கை இருக்கிறவர்களை நாம் எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இது என்னோட சொந்த கருத்து. சில மேடைகளில் நம்ம என்ன பேசினாலும் இது ஒரிஜினல் வந்துடும். இங்கே வந்து பேசும்போது திடீர்னு நான் மாற முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் மரியாதை தந்து காசி வரை அழைத்து சென்று நல்ல வசதிகள் செய்கிற இந்த ஏற்பாடுகளுக்கு என்னோட நன்றி. பக்தர்கள் சார்பாக அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்.
ஒரு பட்டிமன்றத்தை எப்போ தொடங்கணும் எப்போ முடிக்கணும்ன்றது நார்மலாக நடுவர் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் பட்டிமன்றத்தை தொடங்கும் முன்னாடியே இது இப்போ ஆரம்பிக்குது 9க்கு முடிஞ்சிடும்னு சொன்ன இதுவும் சாமி தான். அதை விட வேடிக்கை, தலைப்பும் அவர் கொடுத்தது தான். தலைப்பு நான் கொடுக்கல. தலைப்பு எப்படி போட்டிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் வெற்றியை அடைய பெரிதும் உதவுவது வேகமா விவேகமான்னு கொடுத்துருக்கிறாரு. முதல்ல இப்படி தலைப்பில் பேசுகிறதே எனக்கு விவேகமான்னு எனக்கு தெரியல. முதலமைச்சர் தமிழகத்தின் அத்தனை பேரின் முதலமைச்சர் என்று ஐயா காந்தி அவர்கள் சொன்னார்கள். அதுதான் உண்மை. வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்தான் முதலமைச்சர். அதான உண்மை இல்லையா? போடப்படுகிற திட்டங்கள், நிறை குறைகள் எல்லாமே எல்லாருக்கும் உரியது தான். அதனால் அந்த உணர்வோடு ஒரு மாமனிதராக 72 அகவையை எட்டி பிடித்திருக்கிற அவரை இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் என்று எல்லாரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாங்களும் அதில் இணைகிறோம். நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை அடைய எது தேவை, வேகமா விவேகமா, அப்படி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். சாமி என்ன முடிவெடுத்துட்டாருன்னா, முதலமைச்சர் வெற்றியை அடையன்னு போட்டாரு. இப்போ பேச்சாளர்களை என்னைய பார்க்குறாங்க, என்னையா எங்களை கொண்டாந்து விட்டீங்க, அவர் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு அவர் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்களே, நாங்கள்லாம் பரிதாபமான ஆளுகளே, நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் இந்த தேசத்தில் ஒவ்வொரு வாக்காளனும் ஒரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. உங்கள் பார்வையில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுங்கள். அது முதலமைச்சருக்கும் ஆகும், சாதாரண மக்களுக்கும் ஆகும். ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அது ஏன் ஒருத்தர் 2 பேர்னு பிரிக்கணும்? எனக்கு எது சரியோ அதை சொல்லுங்கள். அந்த உரிமையை இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சாமி சொல்லாமலே நான் சொல்லிட்டேன். ரொம்ப பெரிய நெருக்கடி என்னன்னா, இந்த மாதிரி அரசியல் இயக்கங்களின் மத்தியில் வந்து பேசுவது பேச்சாளர்களுக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா இது நாங்கள் இங்கே மட்டும் பேசுகிறது இல்லை, ஒரு 10-12 பேர் படம் எடுத்து யூடியூப்பில் போட்டுருவாங்க. போட்ட உடனே எங்களை பாராட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, திட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பாராட்டுறவனும் ஐடி விங்கு தான், திட்டுறவனும் ஐடி விங்கு தான். கட்சி வேற வேற வித்தியாசம். இந்த ஐடி விங்கெல்லாம் பாராட்டும், ஆகா இவர் தான் சிறந்த பேச்சாளர். அந்த ஐடி விங்கெல்லாம் இவன் வாங்கின காசுக்கு கூறாண்டான்னு. இப்போ 2க்கு மத்தியில் ஒரு 5 டிக்கெட் நிற்கிது. நெருக்கடி தானே இது? உண்மையா இல்லையாங்க? நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிற மாதிரி இங்கே பேச முடியாது. சில இதை அமைதி பண்ணி தான் பேசணும். ஏன்னா 2 அமைச்சர்களை முன்னாடி வச்சுட்டு என்னங்க பேசுறது ஈஸியாங்க? நாங்கள் கொஞ்சம் நிதானமாக தானே பேசணும் இல்லையா? அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நீங்கள் நியாயமாக நிதானமாக பேசுங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா, வெற்றி அடையணும்னா அவனுக்கு வேகம் வேணுமா விவேகம் வேணுமா? நான் நேர வரையறை இருக்கிறதுனால சுருக்கமாக பேசுகிறேன். மகாகவி பாரதியை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு இறைவனிட்ட வேண்டுதல் வச்சான். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். ஒரு பந்துக்கு வேகம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு இப்போ நாளைக்கு ஐபிஎல் தொடங்க போகுது. ஃபாஸ்ட் பவுலர் வர்றாரு, பும்ரான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பந்து போட்டார்னா, அப்படி கையை சுழட்டி போட்டார்னா என்ன ஸ்பீடாக எகிருது சேப்பாக்கில். எகிருதா இல்லையாங்க? எங்கள் பெண்கள்லாம் கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களா? இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை கிரிக்கெட்டே தெரியாதவங்க மத்தியில் கிரிக்கெட் பேசுறது. அப்படி பந்தை சுழட்டி போட்டான்னா அந்த பந்து கூடுதல் வேகத்தில் போகிறது. இப்போ மனம் நினைப்பதை போல் உடல் இயங்கினால் அதுதான் இறைவனிடம் நாம் வேண்டுகிற வேண்டுதல். சில சமயம் நமக்கு படக்குன்னு திரும்பணும்னு தோணுது, ஆனால் நம்ம திரும்பக்குள்ள அந்த ஆள் போயிடுது. அப்படின்னா எவ்வளோ ஸ்லோவாக திரும்புகிற பார்த்தீங்களா? மனசு நினைக்கிறத உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. இது வேகம், ஸ்பீடு, விரைவு. நம்ம ஊருக்கு கேட்டால் வெரசு அப்படின்வாங்க.
வெரசா போ அப்படின்வான். கம்பனில் ராமனின் அம்பு போனது, தாடகையை துளைக்க போனது, அது எப்படி போச்சான்? சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அப்படின்னா, ஒரு கற்றவர்கள் சொல் வர்ற மாதிரி, ஒரு முனிவனது சொல் வந்து சேர்ற மாதிரி, ஒரு சாப சொல் வந்தா எப்படி பாதிக்கும் அது மாதிரி வந்ததுன்றான். இப்போ வேகம் அப்படின்றது அது. விவேகம்னா என்னன்னா, இதை செய்யணுமா வேண்டாமா, செய்வது சரியா தவறா, செய்வதால் நன்மையா தீமையா, எது உகந்தது என்று பார்த்து செய்வது விவேகம். இதனால் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும், உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் சமமாக பார்க்கிற சிந்தனை இருந்தால் அது விவேகம், சரியாக பார்க்கிற எண்ணம் இருந்தால் அது விவேகம் அப்படின்னு ரெண்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், கூட்டத்தில் சலசலன்னு பேசக்கூடாது. நான் முதலே சொல்லிடுறேன், என்னங்க, சின்னதாக கூட சலசலன்னு பேசக்கூடாது. பேசுறதெல்லாம் 9 மணிக்கு பிறகு. ஏன்னா நிறைய பேர் இருந்தால் பேச்சு வரும். நாங்கள் ஒரு சில பெயர்களை சொன்னோம்னா நீங்கள் கை தட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கை தட்டுவீங்களே, அப்படியே டியூன் ஆகி இருக்கிறோம் நாம். அதெல்லாம் இங்கே பட்டிமன்றம்னு வந்துட்டால் இதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அதனால தான் பெரிய அமைச்சர்களே உட்காந்து கேட்குறாங்க, நீங்களும் உள்ளே பேசாமல் உங்களுக்குள்ளே சத்தங்கத்தான் இல்லாமல் இருக்கணும். நல்ல செய்திகள் இவங்க சொல்லும்போது கவனிக்கணும். செய்வீங்க தானே? இந்த கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியமான 3 சொற்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என்ன சொற்கள்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஆமாம்மா, ஒரு ஆள் மட்டும் கை தூக்குது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, 2வது பொது வாழ்க்கையிலும் மேடைகளிலும் நீங்கள் காட்ட வேண்டிய கண்ணியம், கடைப்பிடிக்க வேண்டிய கண்ணியம். அதற்கு அடுத்தது ஒரு இயக்கமாக நீங்கள் இருக்க வேண்டிய கட்டுப்பாடு. இது 3ம் இருந்தால்தான் இயக்கம் வளரும். இது 3ல் 1 குறைஞ்சாலும் அதனுடைய வேல்யூ குறைஞ்சிடும். இதை சொல்றதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஏன்னா இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம இங்கே வரும்போதே வாசிக்க வேண்டிய பேர்கள்லாம் வாசிக்க வேண்டியிருக்கா? ஏறக்குறைய ஒவ்வொரு மீட்டிங்லையும் அட்டெண்டன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கா? இருக்கா இல்லையா? இப்படி எடுக்கலைன்னா 2 பேர் கோச்சுக்குவாங்க. என் பேரை விட்டுட்டார் அமைச்சர், கோச்சுக்குவாங்கல்ல. அப்போது இத்தனையும் சேர்ந்து செய்து ஒரு இயக்கத்தை வளர்க்கும் போது இருக்கிறவர்களும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3ஐயும் கடைப்பிடித்தே ஆக வேண்டும். நீங்கள் வெற்றியை அடைவதற்கு என்ன வேணும்? வீரமா விவேகமான்றது அப்புறம். இந்த 3ஐயும் நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னா வெற்றியை சாதாரணமாக அடையலாம் இல்லையா? இதுதான் இந்த கூட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போ இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு 4 பேர். முதல்ல திரு அருள் பிரகாஷ் அவர்கள். அவர் பேசாத டிவியே கிடையாது, பேசாத நேரமும் கிடையாது. ராத்திரி எப்போவாவது உங்களுக்கு தூக்கம் வரலன்னு டிவி போட்டிங்கன்னா இவர் பேசிக்கிட்டு இருப்பார். எல்லாம் பேசுவார், விதவிதமாக பேசுவார். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சிந்தனை கொடுப்பார், காமெடி பேசுவார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஆசிரியராகவும் இருக்கார். அதுவும் இந்த காலத்தில் இருக்கிறதுலையே கஷ்டம் என்னென்னா, ஆசிரியராக இருக்கிறது அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது. இப்போ நாங்களே வந்தோடனே ஜோக் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நான் ஒன்றும் சொல்லாமலே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னு சொன்னால் இந்த ஆள் ஏன் கூப்பிட்டு வந்தாங்க, இந்த ஆள் என்ன ரொம்ப விவரமாக பேசுகிறாரு, இருக்கிறதே 1 hour, இதுக்குள்ளே இவ்வளோ அட்வைஸாக தோணுமா இல்லையா? இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் வாத்தியாராக இருக்கிறாரு ஒரு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியில் +1 +2 பயல்களுக்கு அங்கே போகும்போது அவங்க பயப்படுறதில்ல, இவர் பயப்படுறார். ஏன்னா இந்த உலகத்திலேயே எதுவுமே செய்யாமல் சொல்லி கொடுங்கன்னு சொல்கிற ஒரு கல்வி திட்டம் நம்ம வச்சுருக்குறோம். கையை ஓங்க முடியாது, அறிவு இருக்கான்னு கேட்க முடியாது, ஆனாலும் அவன் படிக்கணும். அப்பாவும் திட்டுறதில்ல, ஆசிரியரும் திட்டுறதில்ல, இவங்க எப்படி படிப்பான்? இந்த கவலையில் அவர் இருக்கிறார். இதில் பரீட்சை வேற வைக்கணும். இவர் பரீட்சை நடத்தும் போது பறக்கும் படை இவர் சரியா இருக்காரான்னு கவனிக்கும், இவர் அவன் சரியா இருக்காரான்னு பார்ப்பார்.
இவ்வளவுக்கும் மத்தியில் ஒரு ஆசிரியர் அவர் சொல்றாரு வீரம்தான். ஏன்னா அவரே வீரமாக தான் டெய்லி பள்ளிக்கூடம் போக முன்னாடி கண்ணாடி நின்று வீரமாறுறா வீரமாறு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு வீரத்தை உருவாக்கிட்டு தான் போறாரு. இந்த விவேக் ஒரு படத்தில் பேசுவான்ல, ஒரு பாத்ரூமில் போய் அழுகாத வீரமாறு, இந்த வீரம் இவரோட வேகம் வீரம்னு வந்துருச்சு. வேகம் வீரமாறுன்றது வேகம்னு வந்து வேகம்னு பேசுறாரு. இல்லை, வேகத்துக்கு வீரம் வேணும், வீரத்துக்கு வேகம் வேணும். அடுத்து பேசுறதுக்கு தம்பி அருண், அவர் இளைஞர், வக்கீலாக இருக்கிறார், எதில் வேணாலும் சுற்றி வர்றார். இந்த வேகம்ன்ற அணியில் அவர் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கு. ஒரு 2-3 பட்டிமன்றம் பேசினார். இதை யாரோ ஒரு பொண்ணு பார்த்து வேகமாக இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்குது. பேசினது 4 பட்டிமன்றம் தான். அது டிவியில் வந்தோடனே அந்த பொண்ணு வந்து நான் இவரை தான் கட்டுவேன் அப்படின்னுச்சு. சந்தோஷமாக போய் அந்த பொண்ணு இன்னும் கல்வியை முடிக்கலை, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சிட்டார். அவ்வளவு சிறந்த ஒரு இளைஞர், நல்ல காமெடியாக பேசுவார். அதனால் இந்த அணியில் இருக்கிற 2 பேரும் வேகமேன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, வேகம் இருந்தாலும் விவேகம் வேணும்னு சொல்கிறதுக்கு தம்பி ராகவேந்தர். இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் வின்னர் இவர் தான். மேலே இருக்கவங்களாம் கை தட்ட மாட்டிங்களா? ஏன் அப்படி? பார்த்துமா, உங்களுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் கை தட்டுறது இவங்களை விட ஜாஸ்தியாக இருக்கணுமா? அதில் ஒரு 2 பேர் மட்டும் உட்காந்து தட்டிகிட்டு இருக்கிறாங்க. மீதி பேரெல்லாம் பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம இறங்கி போயிடுவோமா? விவேகம்னு பேசுறதுக்கு ராகவேந்தர், அவர்களோடு இணைந்து பேசுவதற்கு அனுகிரகா அவர்கள், திருமதி அனுகிரகா. அனுகிரகா வந்து இளம் பேச்சாளர் வரிசையில் வந்து இன்னைக்கு முன்னணி பேச்சாளராக இருக்கிறாங்க. அவங்க கணவர் கூட வந்திருக்கிறார். அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். தமிழ் பள்ளி வேற நடத்துகிறாங்க, ஒரு இளம் பாலகர்களுக்கு ஒரு பள்ளி வேற நடத்துகிறாங்க. நிறைய மேடைகளை அவங்கள பார்த்துருக்கலாம், தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். நல்ல பேச்சாளர். ஆக மொத்தம் 4 பேர். இப்போ தலைப்பை திரும்பவும் சொல்லிடுறேன். வெற்றியை அடைய நமக்கும் எவருக்கும் பெரிதும் உதவுவது வேகமா விவேகமா? என்னங்க நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் தான் மறக்கிறேன்னு நீங்கள்மா. வேகமா விவேகமா? அப்படி சத்தமாக சொன்னால் தானே தெரியும். வேகமே என்ற அணி தொடங்குகிறது. எங்களது இலக்கு 9 மணிக்குள் முடிப்பது. உங்கள் அத்தனை பேரின் ஆதரவோடு பேச வருகிறார் தம்பி அருள் பிரகாஷ் அவர்கள். வேகமே அணி. இந்திய துணைக்கண்டத்திலேயே தன் முதல்வரின் பிறந்த நாளை தன் பிறந்த நாளாக நினைத்து மகிழ்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான் என்பதை நிரூபிக்கிற வகையில் அந்த மனிதநேய பண்பாளரின் புகழை, ஆற்றலை, அவர் இந்த தமிழகத்துக்கு செய்திருக்கிற திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அருமை நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அந்த துறைக்கு நீங்கள் வந்த பிறகுதான் கடவுள்களே நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை அருமை அமைச்சர் காந்தி ஐயா அவர் சொன்னார்கள். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த கவனிச்சிங்களா?
நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடணும்? இத்தனை ராணிகள் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ராணிப்பேட்டையிலேருந்து தான் ஒரு ஆளை கூப்பிடணும் முடிவு பண்ணாருவாங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்ம பாராட்டணும். இன்னொன்று அவர் புகழ்வதற்காக சொல்ல ஒரு விஷயத்தை நான் இங்கேருந்து கவனித்தேன். நான் இது மிகையான புகழ் இல்லை, நான் சொல்லி முடித்தோன்னு நீங்கள் ஒத்துப்பீங்க. ஒருவேளை சும்மா ஒரு கற்பனை, ஒருவேளை இந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியல் தொலைந்து விட்டால் தன் வாயாலேயே வாசித்து அத்தனை பேரையும் அடையாளம் காட்டுகிற அளவிற்கு அத்தனை பேரை உள்ளங்கள் வைத்திருக்கிறார்களே, அதற்காக அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். வேகமா விவேகமா? ஆமையா, நம்முடைய முதல்வருக்கு வேகம் விவேகம் இல்லைன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் விவேகமான வேகம் உள்ளவர் நம்முடைய முதல்வர். சரியா? இப்போ முதல்ல வேகம் விவேகம் இல்லாத வேகம்னு ஒன்று இருக்குது. சரி, நம்ம மெட்ராஸில் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான். இல்லை, 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க, அது அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மாருங்க குழந்தைக்கு சோறு விட்டதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. தின்னு 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 ஆட்டோக்கார வேண்டாம், தின்னு 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 ஆட்டோ வரைக்கும் துருத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் வரமா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. இதுதான் விவேகம் இல்லாத வேகம். ஆனால் நம்ம ஆட்டோக்காரர் சாப்பிட்டாரா? அது எந்த ஏரியான்னு சொல்லுங்கய்யா. அப்படி அந்த குழந்தைய இந்த அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ளே திடிச்சு அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்குள்ளே நோட்டோன்னு கீப் குவாய்ட்டணும். குழந்தைங்க பேசணும் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்க, பெல் அடிச்ச உடனே எல்லா பெல்லும் தீ பிடிச்ச விட்டுக்குள்ள தப்பி ஓடியார போய் ஓடிவான், வந்துருன்னு சொல்லணும். நம்முடைய முதல்வருக்கு அல்லது அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் விவேகமாக செயல்பட்டது எல்லாம் உண்மை என்றாலும் வேகம், அவர் பொறுப்பேற்ற போது இந்த நாடு முகமூடி அணிந்து கொண்டிருந்தது இல்லையா? இல்லையா? அந்த முகமூடியை விரைவாக கழட்ட வைத்தது அவருடைய வேகம்தான். புயல் மழை வந்தால் அது வடிவதற்குள் அந்த களத்தில் வந்து நிற்பவர் முதல்வர் தான். அதான் வேகம். அதெல்லாம் கூட விடுங்க. இந்த விவேகம்னா பிளான் ஸ்கீம், வேகம்னா எக்ஸிகியூஷன். அதை எப்படி நடைமுறைப்படுத்துறோம்? கார்ல போயிட்டே இருக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, 2 பெண் போலீஸ் வெயிலில் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் வெயிலில் நின்னா இயற்கை உபாதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இனிமே இந்த டியூட்டிக்கு பெண்களை போடக்கூடாதுன்னு போகிற வழியிலேயே சடம் அறிவிக்கிறாரு. அதான் வேகம். எனவே இப்படி வேகமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நாட்டை வெற்றியாக கொண்டு போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நல்ல யோசித்து பாருங்க, இத்தனை மக்கள், இத்தனை பெண்கள் இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இத்தனை திட்டங்களுக்கு ஐயா காந்தி ஐயா பெண்களுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் உங்களுக்குன்னு சொல்லி வச்சாங்க. பஸ்ஸு, ஆட்டோ, பிங்க் எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஆண்கள்லாம் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு நாங்கள்லாம் போகிற அளவுக்கு பெண்களுக்கு எல்லாம் கொடுத்து என்ன காரணம்? பெண்கள் இந்த நாட்டில் முன்னேறிவிட்டால் இந்த நாடு முன்னேறும் என்பதை தன்னுடைய வேகமான முடிவுகளால் விளையாட்டி கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லவா? இப்போ காலையிலிருந்து சட்டமன்றத்தை முடித்துவிட்டு பட்டிமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற இவர்கள் உட்பட எல்லாரும் ஒரு மினிஸ்டர்கிட்டையோ இல்லை ஒரு அரசாங்கத்துக்கிட்டையோ ஒரு அதிகாரிகிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்தா, ஒரு மனு கொடுத்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரொம்ப காலமாக அந்த வார்த்தை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவாங்கல்ல, இதான் சொல்லுவாங்க, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தளபதி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த வரி மாறியது. உரிய நடவடிக்கை, இப்போ கைத்தட்டிடாதீங்க, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற வார்த்தையை மாற்றி துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதுதான் வேகம். அத்தகைய வேகம்தான் தமிழகத்திற்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எவ்வளவு வேகமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறான், ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஃபாஸ்ட்டாக போனான், விரைவாக நடக்கணுங்கிறான். ஆம வேகத்தில் எதுக்குறாங்க? கணிப்பொறிக்கு மேலாக அந்த வேகத்தை இந்த நாடு கொடுத்ததனால்தான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இந்திய வரைபடத்தில் வேண்டுமானால் தமிழ்நாடு கீழே இருக்கலாம், தளபதியின் வேகம் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு எப்பொழுதும் இந்திய வரைபடத்தில் மேலே இருக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சார், இது என்ன பாருங்க, கலைஞர் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும் என்பதாக சொல்றேன். நாய் நக்கி கடல் வற்ற போவதில்லை, நரிமோதி யானை விழப் போவதில்லை, செல்லறுத்து இரும்புத்தூண் சாய்வதில்லை, வஞ்சகர்கள் வாய்வலிக்க பேசினாலும் தளபதியின் வரலாற்றை அழித்தொழிக்க போவதில்லை என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருள் பிரகாஷ் அவர்கள் வேகம் அணிக்கு வேகமாக பேசி முடிச்சிட்டார். நான் பெல் அடிக்க முன்னாடி முடிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் 9 மணிக்கு முடிக்கணும்னு. அது இல்லை,
அது காரணம்னு இல்லை, அவர் சொன்ன வந்தது பாருங்க, உரிய நடவடிக்கை என்பது துரித நடவடிக்கை என்று மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாரா? நீங்க வேகமா கைதட்ட வந்தீங்க, இப்போ கைதட்டாதீங்க, நான் சொன்ன பிறகு கைதட்டுங்க. இல்லை, அவருக்கு அந்த வேகம் கூட பிடிக்கல, சொன்ன பிறகு வாங்கி கைதட்டுங்க அப்படின்னாரு. சில நல்ல செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயத்தை கண்டவுடன் ஆறப்போடாமல் அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுப்பது தான் வேகம். அது இப்போது சாத்தியமாகி இருக்கிறது என்று இவர் சொன்னாரா இல்லையாங்க? அதுவும் மகளிருக்கே எல்லாம் செய்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் என்ன செய்கிறதுன்னு இவர் கேட்குறார். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சிலருக்கு. ஆனால் இப்போ தமிழ் புதல்வன் திட்டமெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது பசங்களுக்கும் வருதில்ல, நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்களுக்கும் 1000 ரூபா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், மாணவர்களுக்கு இருக்குல்லங்க. அப்புறம் என்ன, ஏன் எல்லாத்துக்கும் வருத்தப்படுறீங்க? அவர் சொன்னதுலேயே பயங்கர காமெடி என்னன்னா, ஒரு அம்மா ஆட்டோ டிரைவருக்கு ஊட்டிருச்சான். இங்கே இத்தனை ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பீங்களாம்மா, யாருமே அது செய்யலை இல்லைம்மா, செஞ்சிடாதீங்க. அது ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது. சின்ன பிள்ளை வாயும் ஆட்டோ டிரைவர் வாய்க்கு வித்தியாசம் தெரியாதானே? இது இத்தினூண்டா இருக்கும், அது இவ்வளோ பெருசாக இருக்கும். அதே ஒரு போகிற போக்கில் அடித்து விடுறது. ஆட்டோ டிரைவருக்கு ஊட்டியாச்சு, அவர் பட்னியாக இருந்தவர் சாப்பிட்டு போயிட்டாரு அப்படிலாம் சொல்கிறது தான். ஆனால் வேகம் அப்படின்றது வாழ்க்கைக்கு தேவை. வெற்றியை நோக்கி விரைந்து செல்க, அதுதான் துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி அப்படின்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. அதுதான் அவர் வேகமாக போய் பேசி முடிச்சிட்டாருங்க. பரவாயில்ல, நீங்களும் நல்லா கேட்குறீங்க. யார் போய் சொன்னாலும், கடவுளே வந்தாலும் சாமியே வந்தாலும் அது அமைதி தான். இப்போ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்று வெற்றி கொடி நாட்டிய, ஏன்னா அவர் தான் வின்னர். அதுக்கு இவர் ஜெயிக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது? வேகமா விவேகமா? அதை வச்சே இந்த தலைப்புக்கு அவர் பேசுவார். வாங்க ராகவேந்தர். எந்த சொல்லை சொன்னால் காற்றும் கவரி வீசுமோ, எந்த சொல்லை சொன்னால் கல்லும் நெகிழுமோ, எந்த சொல்லை சொன்னால் துரும்பும் இரும்பாகுமோ, அந்த சொல்லுக்கு பொருத்தமாக அமர்ந்திருக்கிற கழக உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி, இன்றைக்கு ஆலயங்களில் ஆண்கள் அர்ச்சனை பண்றது அதிகமாக இருக்குங்கய்யா. சரி, நல்லது. ஏன்னா நாங்களும் பெண்களாக மாறணும்னு இந்த ஆட்சியில் ஆண்கள் அர்ச்சனை பண்றது அதிகமாக இருக்கு. ஐயோ, ஏன்னா பெண்களுக்கு அவ்வளவு திட்டங்களை இந்த அரசாங்கம் வாரி வழங்குது. விபரீதமான யோசனை இல்லையா? இல்லை இல்லை, வேணாமியா அந்த யோசனை. இல்லை, கவர்மெண்ட்டுக்கு செலவு ஜாஸ்தியாக. அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிற ஒரு மனிதநேய முதல்வருக்கு பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக 72 நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அமைச்சர் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நிகழ்வை தொடங்கி வைத்த ராணிப்பேட்டையினுடைய முடிசூடா ராஜாவாக இருக்கிற எங்கள் பண்பிற்கினிய அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, தார் ரோடு போட்ட இடங்களில் எல்லாம் தன் பட்டிமன்ற மேடைகளால் தமிழ் ரோடு போட்டுக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நடுவர் அவர்களையும் வணங்கி, அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் ரொம்ப அழகா பேசினார். கார்ல போயிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் பெண் காவல்துறை அதிகாரிகள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி வேகமாக முடிவெடுத்தார் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி முதலமைச்சரே இல்லையா? அவங்க தான் கார்லயே பயணம் பண்ணலையா? அவங்களுக்கு பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்கு நிக்கலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற வேண்டும் என்றால் எது தேவை என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற முதலமைச்சர் வேகமாக முடிவெடுக்கலங்க, விவேகமாக முடிவெடுத்தார். பெண்களுக்கு இலகுவான பணிகளை கொடுங்கள்னு முடிவெடுத்தார். அது மட்டும் இல்லைங்கய்யா, விபத்து நடந்த உடனேயே
முதலுதவி சிகிச்சையை வேகமா கொடுக்கணும், ஒத்துக்கிறோம், வேகமா கொடுக்கணும். ஆனா விபத்துக்கு உள்ளானவர்களுக்கு 48 மணி நேரத்தில் வேகமான சிகிச்சை வழங்குவது முற்றிலுமாக இலவசம் என்கிற விவேகமான முடிவை எங்கள் முதல்வர் தான் எடுத்தார். ரொம்ப அழகா சென்னை, இன்றைக்கு சென்னை அற்புதமான ஒரு நகரமாக, சிங்கார சென்னையாக இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய முதலமைச்சரினுடைய திட்டங்களால் தான். ஒரு காலத்தில் சென்னையே வெள்ளத்தில் மூழ்கி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நள்ளிரவு 1:30 மணி, கோடம்பாக்கம் முழுக்க தண்ணி. நான் கோடம்பாக்கத்துல இருந்து வர்றேன். கோடம்பாக்கம் முழுக்க தண்ணி. சினிமா கம்பெனியா? அந்த கோடம்பாக்கத்தில் சினிமா கம்பெனியோட சாதாரண பாமர மக்கள் நிறைய வசிக்கிறாங்க. அவங்க எந்த சாயமும் பூசாதவங்க. அருமை. நம்பிக்கைங்கிற சாயத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு கோடம்பாக்கத்தில் வாழ்ற மக்கள். கோடம்பாக்கம் முழுமையும் தண்ணீர்ல மூழ்கிருச்சு. நள்ளிரவு 1:30 மணி நடுநிசி. நிவாரண மீட்பு குழுவுக்கு மல்லிகாங்கிற ஒரு அம்மா கழுத்தளவு தண்ணியில நின்று போன் அடிக்குது. போனை எடுத்தது யார் தெரியுமா? எங்கள் மனிதநேய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அலைபேசி எடுக்கிறாரு. இங்க இருந்து மல்லிகா பேசுறாங்க. கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. என் கணவருக்கு என் கூட இல்ல, என் குழந்தைகளை வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும், என்னை காப்பாற்றுங்கன்னு இந்த அம்மா இங்க இருந்து கதறுது. அங்கே இருந்து நான் மு.க. ஸ்டாலின் பேசுகிறேன் என்று எங்கள் தலைவர் பேசிய அந்த ஒற்றை வார்த்தை, விவேகமாக செயல்படுகிற முதல்வர்ங்கிறது எங்க தெரியுமா நிரூபிச்சாரு? நிவாரண மையத்தை ஏற்பாடு செய்துவிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பணிகள் வேகமாக நடைபெறுகிறதா என்பதை சோதிக்க விவேகத்தோடு தலைவரே அந்த இடத்துக்கு வந்தார்ல, அதுதாங்க வெற்றி. விவேகமாக முதலமைச்சர் செயல்பட்டாருங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஆட்சி கட்டிலில் ஏறியாச்சு. நாட்டில் திமுக ஆட்சி அல்ல, உங்களுக்கான ஆட்சி என்று முதலமைச்சரே சொல்லியாச்சு. முதலாக பள்ளிக்கூடத்திற்கு வருகிற பிள்ளைகளுக்கு கொரோனா முடிஞ்சு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. பாட புத்தகங்களையும் அரசாங்கம் வழங்குகிற புத்தக பைகளையும் கொடுக்கணும். அதுல மாற்றான் தோட்டத்து மல்லிகைகளின் படங்கள் இருக்கு. தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த படங்களை எல்லாம் மாற்றி நம்ம படங்களை ஒட்டணும்னா 16 கோடி செலவாகும்னு சொன்னாங்க. வேகமாக முடிவெடுக்கல, விவேகமாக சிந்தித்து முடிவெடுத்தார். 16 கோடி ரூபாயை வீணா செலவழிக்காதீங்க, அப்படியே கொடுங்கய்யான்னு சொல்லி விவேகமாக முடிவெடுத்து அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய முதலமைச்சர் வேகமாக எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறார். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், முதலமைச்சர் சரியான நேரத்துக்கு தூங்குறாரா, சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக் கொள்ளுகிறாராங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன் தெரியுமா? தூங்காமல் இருந்தாலும் கூட இந்த தேசம் தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக சிந்திக்கிற ஒரு முதலமைச்சராக நம் மனிதநேய மக்கள் முதல்வர் இருக்கிறார். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு, தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு என்று வள்ளுவர் சொன்ன வழியில் தூங்காமல் இந்த மக்களை குறித்து சிந்தித்து நல்ல கல்வியாளர்களை கொண்டு ஆலோசனை குழுக்களை அமைத்திருக்கிறார். பொருளாதார ஆலோசனை குழு, சமூக நீதி கண்காணிப்பு குழு, நூலக குழுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த ஆளுமைகளை குழுக்களில் நியமித்து இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று விவேகத்தோடு சிந்தித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். ரொம்ப அழகா இன்றைக்கு இருக்கிற இந்த அத்தனை பெண்களும் இந்த ஆட்சியில், ஒரு சாதனை மிகுந்த இந்த ஆட்சியில் இலவச பேருந்து பயணத்தை அடைகிறோமே. ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த இலவச பேருந்து பயணத்தினால என்ன பயன் என்று சில குள்ள நரிகள் தெரு ஓரங்களில் குட்டிக்கதை பேசினார்கள். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு இலவசமாக இந்த பேருந்து பயணத்தை எங்கள் முதலமைச்சர் கொடுத்ததால் மாதம் மாதம் நான் செலவு செய்கிற 3000 ரூபாயை என்னால் சேமிக்க முடிந்திருக்கிறது. ஓர் ஆண்டுக்கு என்னால் 36,000 ரூபாயை சேமிக்க முடியும். அடுத்த ஆண்டு என் மகளுக்கான கல்லூரி கட்டணத்தை என்னால் கட்ட முடியும் என்று ஒரு அம்மா சொன்னான்னா, இது நம்முடைய முதல்வர் எடுத்த விவேகமான சிந்தனை முடிவு இல்லையா?
கொரோனா காலத்தில் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய், தாயோ அல்லது தந்தையோ யாராவது ஒருவரை இழந்த குழந்தைக்கு 3 லட்சம் ரூபாய், பராமரிக்க யாருமே இல்லாம உறவினர்கள் வீட்டில் வசிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் 3000 ரூபாயை வழங்கி விவேகமான முடிவெடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நடுவர் அவர்களை இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கருவறையில் இருக்கிற கடவுள் கூட நம்முடைய அமைச்சரினுடைய கண்காணிப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அண்ணன் சொன்னார். நான் இப்படி சொல்லுகிறேன், கருவறையில் இருக்கிற கடவுள் மட்டுமல்ல, தாயின் கருவறையில் இருக்கிற குழந்தை கூட இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிற விவேகமான திட்டங்களால் தான் என்று சொல்லி மனிதநேய மக்கள் முதல்வர் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டும் என்று இயற்கையை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகவேந்தர் இளம் பிள்ளை, கம்பீரமான குரல், நிறைய செய்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கொரோனாவை நம்ம மறந்துட்டோம், ஆனால் அப்போ என்ன நடந்ததுன்னு அவர் ஞாபகப்படுத்துகிறார். பெற்றோரை இழந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை, இது எல்லாத்தையும் விட அந்த காலத்தில் ஆட்சி மாற்றம் வந்தபோது பாட புத்தகங்களை மாற்றாதிருங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார் இல்லையா, அதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். நீங்களாம் மறந்துருப்பீங்க. இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, செஞ்சதெல்லாம் மறந்துடுவான், செய்யாததெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பான். ஆளுங்கட்சிக்கு அதான் பிரச்சனை, செஞ்சதெல்லாம் மறந்துடுவான், செய்யாததெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பான். இவர் எப்போ 4 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லி பாடப்புத்தகங்கள்லேருந்து அத்தனையும் பேசி, இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொன்னார். ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அவங்கள உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இருந்ததுன்னா அங்கே போய் சேர்த்தா காசு கொடுக்கணும். யார் கொடுப்பா? அரசாங்கமே முதல் 48 மணி நேரத்துக்கான சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை தம்பி அழகா சொன்னார். கேட்டீங்களா இல்லையாங்க? ரொம்ப உற்சாகம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. முடிவாக, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்குன்னு ஒரு திருக்குறளையும் சொல்லி, திருக்குறள்லாம் பேசுகிற இடமா இது? பேசிட்டார், ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். விருத்தாச்சலத்திலிருந்து அருண், புது மாப்பிள்ளை. வேகமே. போற்றுதலுக்குரிய அமைச்சர் பெருமக்கள், நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடல் போல அமர்ந்திருக்கின்ற மகளிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கடல் மீளை கீழே மேலேயுமா இருக்கும்? அங்கே ஒரு பெரிய கடல் இருக்கு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று ஒரு அரசுக்கு இலக்கணம் சொன்ன திருக்குறளை மையமாக வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தளபதியார் வாழும் இந்த நாட்டில் அவருடைய பிறந்த நாளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருக்குறள் சொல்லக்கூடிய இடமான நடுவர் ஐயா கேட்டீங்க. மற்றைய நாட்டில் உள்ளவர்களெல்லாம் தங்கள் தாய்ப்பாலை குடித்து வளர்ந்த பொழுது அறத்துப்பால், பொருட்பால், இன்பம் பால் என்று தந்தை பாலை குடித்து வளர்ந்த ஒரே சமூகம் நம் தமிழ் சமூகம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருக்குறள் இன்னும் 45 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கிறது. அதையும் தளபதி அவர்கள் இந்த பட்ஜெட்டில் மொழிபெயர்க்கப்படும் சொன்ன அந்த வேகமான அறிவிப்பு தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். இந்திய அரசியலின் தலைப்பு செய்தி, நம்முடைய தமிழின தலைவருடைய மறு உருவம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்களே, அதற்கு வரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தளபதியாருடைய வெற்றிக்கு காரணமே அவருடைய வேகம் தான். எல்லா இடத்துலையும் விவேகம் செட் ஆகாது. ஆமாம், ஏன்னா நிலால கால் வச்சது யாரு? நீல் ஆம்ஸ்டாங். ஆனால் உண்மையிலே போனது யாரு? எட்வின் ஆல்ட்ரிங்ஸ். போனவரை கால் வைக்க சொல்கிறாங்க எட்வின் ஆல்ட்ரிங்ஸ். அவருக்கு பயம், ஒரு நிமிஷம் தயக்கம். இல்லை, ஆம்ஸ்ட்ராங் தான் போகணுன்றது இங்கேயே எடுத்த முடிவு. அப்படிங்க, அந்த இது வேண்டாம். சரி, ஏன்னா தப்பான செய்தியை நம்ம மேடையில் பேசுவோம். சரி, ஆம்ஸ்ட்ராங் போகணுன்றத 1 வருஷம் முன்னாடியே நாசா சொல்லிருச்சு. ஓ சரி, அது நிறைய பேர் அது மேடையில் பேசுகிறாங்க, நம்மளும் அது ஒத்துக்கிறோம்.
இப்படி நடுவர் எப்படி வேகமாக உடனே பதில் கொடுத்து என்னை மடக்கினாரோ அதே போல தன்னை எதிரிகளிடம் மடக்குவதுதான் தளபதியாருடைய பண்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதை விட சிறந்த சமாளிப்பு இருக்க முடியாது. முன்னாடிலாம் டெல்லியிலேருந்து தலைவர்கள் வருவாங்க. வரவங்களுக்கு என்ன தெரியும்? ஹிந்தி மட்டும்தான் தெரியும். கேட்குற நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன மாதிரி ஒருத்தர் மொழிபெயர்ப்பாளர்னு போட்டிருப்பாங்க. இவர் இங்கே ஹிந்தியில் பேசுவார், அங்கே தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பார். இங்கே ஒரு ஆரம்பிச்சிருப்பார் ஹிந்தியில், கியாதர் மாதா ஹே ஆதர் மாதா ஹே. இப்போ மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்க்க வந்திருக்க நம்மால் இருக்கா பார்த்தீங்களா, ஹிந்திலாம் தெரியாது. யாருக்கு தெரிய போகுது? நம்ம மக்களுக்கு தமிழ் தானே தெரியும், அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்துன்னு போயிட்டே இருப்பானா. ஹிந்தி பேச வந்தோம் ஆடி போயிடுவான். டே கியாதர் மாத்தாகே ஆதர் மாத்தாகே ரெண்டே வார்த்தை, நீ என்னடா பக்கம் பக்கமாக பேசுகிறோன்னா. அப்போ நம்மால் சொல்லுவான், நீ ஹிந்தியில் 2 வார்த்தை பேசினா அது 2000 கோடி ஆற்றல் என் தாய்மொழி தமிழுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவானா. இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மும்மொழி கொள்கைக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் எதிராக தலைவர் காட்டக்கூடிய ஒரு வேகம் இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு தர வேண்டிய அந்த பள்ளிக்கல்வி நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கலை. ஒரே ஒரு ரூ தான் வேகமாக போட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவுமே அடி வயிற்றில் கலக்கியது என்று சொன்னால், அந்த இடத்துல தளபதி காட்டின வேகம் தான் நம்முடைய மொழிக் கொள்கையை, நம்முடைய திட்டத்தை தெளிவாக பேசி இருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் சொல்றார், தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள்னு. உடனே நாவடக்க வேண்டும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அடுத்த நாளே பின்வாங்குகிறார்கள் என்று சொன்னால், தளபதி காட்டிய அந்த வேகம் தான் அந்த வெற்றி கூறுகிறது. தொகுதி மறுவரையை பற்றி இந்தியாவிலேயே முதலாவது கேள்வி கேட்ட ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய தளபதியார் அவர்கள் தான். ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களையும் ஒன்று இணைத்து அனைத்து கட்சிகளையும் கூட்டி இன்றைக்கு தொகுதி மறுவரையை பற்றிய உலகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்னு சொன்னால் அது தளபதி காட்டின வேகம் இல்லையா. கொரோனா காலத்தை பற்றி பேசினாங்க. கொரோனா வந்தபோது திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் எழுதி விட்டுருந்தாங்க, இங்கு சனி பிடித்தவர்கள் வாருங்கள், சளி பிடித்தவர்கள் வராதீர்கள்னு எழுதி விட்டுருந்தாங்க. அந்த அளவு உலகமே கொரோனாவில் பயந்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு ஒரு நாள் முன்பே துறை செயலாளர்களை அழைக்கிறார். அழைத்து கொரோனா பணிகளை முடக்கி விடுகிறார். அதில் அது விஷயம் கிடையாது. அவர் பெத்த அப்பா அம்மாவை பார்க்க மகன்கள் போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா வார்டுக்கு தனி மனிதராக நேரில் சென்று போய் பார்த்தாரு. அந்த காட்டிய வேகம். கொரோனாவில் வந்த உடனே அதிரடி அறிவிப்பு, அனைவருக்கும் 4000 அந்த தொகை, ஊக்கத்தொகை, 13 பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு. இன்னைக்கு பல குடும்பங்கள் காப்பாற்றி இருக்குன்னா தளபதியார் அதில் காட்டின வேகம் சிறந்த உதாரணம் இல்லையா. இதை பற்றி சொல்லிட்டு போகலாம். அதை தாண்டி செஸ் ஒலிம்பியாட் ஒரு ரஷ்யா நடத்த வேண்டியது, ரஷ்யா உக்ரைன் போர், ரஷ்யா பின்வாங்குகிறது. ஒரு நாடு நடத்த வேண்டியது மற்றொரு நாடு நடத்த வேண்டும், ஆனால் எல்லா நாடுகளும் பின்வாங்குகிறது. ஆனால் நிறைவாக இந்தியா கிட்ட வராங்க. இந்தியாவுமே எங்களுக்கு அதுக்குள்ள டைம் கிடையாது, எப்படி நடத்த முடியுன்றாங்க. நிறைவாக ஒலிம்பியாட் சங்கம் தமிழ்நாட்டுக்கிட்ட வராங்க. நம்முடைய தளபதியார் அவர்கள் நடத்த முடியுமா, நம்மளால் முடியுமான்றலாம் யோசிக்கிறேன். நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு 182 நாடுகளை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைத்து நடத்தி, அதில் விஷயம் அது கிடையாது. 182 நாடுகளில் வந்தவங்களும் போயிட்டு அவங்கவுங்க நாட்டில் சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. இது போன்ற உபசரிப்பை நாங்கள் எங்குமே கண்டதில்லைன்னு பேச வச்சார்னா அதில் தளபதியார் காட்டின வேகம் இல்லையா. தளபதியார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆரம்பித்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற மனுக்கள் கொடுங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களில் நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். சொன்னபடியே 100 நாட்களில் வந்த 4.25 லட்சத்தில் 2.25 லட்சம் தகுதியான மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்பட்டு ஒரு துறையே உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் தளபதி அதில் காட்டின வேகம் அவருடைய வெற்றிக்கு உதாரணம் இல்லையா. இப்படி எத்தனை திட்டங்களை சொல்லலாம். அதை தான் தாண்டி இன்னைக்கு பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க. சரி, ஒரு நாள் பாரதியாரும் பாரதிதாசனும் வீட்டில் வந்து கவிதை சம்பந்தமான ஒரு ஆய்வில் இருக்கும்போது பாரதியார் மனைவி செல்லம்மா வெளியில் போயிட்டாங்க. சரி, அப்போ பாரதியாருக்கு பசிக்குது, பால் காய்ச்சி குடிக்கலான்னு சொல்லி பாரதியாரும் பாரதிதாசனும் பால் காய்ச்சறதுக்கு அடுப்பை பற்ற வைக்கிறாங்களாம். அந்த அடுப்பை பற்றவே 1/2 மணி நேரம் ஆச்சான். அப்போ பாரதியார் சொன்னார், நான் என் மனைவி செல்லம்மா அடிக்கடி திட்டுவேன், ஒரு பால் காய்ச்சறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமானு, நம்மலாம் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது, நம்மலாம் பெண்களுடைய கால் தூசிக்கு சமானன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காரில் எழுதினாராம். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடான்னு எழுதினாராம். ஆனால் பாரதியாராவது பேசிட்டு போனார். அதை நடைமுறையில் மாற்றி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு கூடிய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள். இது பெண்களுக்கான நாடுன்றதுக்கு பத்திரப்பதிவு உங்கள் பேரில் பதிவு பண்ணால் 1% குறைவு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பெண்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்ற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக தடுப்பூசி 14 வயது நிறைவடைந்த அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற அறிவிப்பு எத்தகைய அறிவிப்பு. இன்றைக்கி சென்னைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தோழி விடுதி, அடுத்து உங்களை போன்ற 1 லட்சம் பெண்கள் தொழில் முனைவோராக்கும் திட்டம்னு இப்படி எத்தனை திட்டங்கள். அதெல்லாம் தாண்டி அவர் வந்தால் கோயிலை இழுத்து மூடுவாரியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? நம்முடைய மதிப்பிற்குரிய இந்து சமயத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, 2500க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அடுத்து 3000 நடத்த திட்டம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட்டில் கூடுதலாக 125 கோடி ரூபாய் ஒதுக்கி 1000 ஆண்டு பழமையான கோயில்களுக்கும் கொடமுடுக்கு செய்யப்படும்ன்ற அறிவிப்பு
அவர் எல்லாருக்கும் ஆனவர், அவர் எல்லாருக்குமாக இருக்கிறார், எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்றது தளபதி ஆட்சியில் நடக்குதா இல்லையா? அப்போ மாணவர்களுக்கு என்ன? காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், எத்தனை திட்டங்கள். அவர் படிப்படியான வளர்ச்சி தான். அவர் எதிர்க்கட்சி தலைவராக அவர் வரும்போது 50 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருந்தது. படிப்படியான வளர்ச்சி தான். அவங்க சொல்கிற மாதிரி விவேகம்னு சொல்லலாம். ஆனால் அவர் இருந்த அத்தனை பதவியும் அவர் காட்டிய ஒரு வேகம் இருக்குது பார்த்தீங்களா? அவர் சென்னை மேயராக இருந்தபோது கட்டிய பாலங்கள் தான் இன்றைக்கி சென்னை முழுக்க இருக்கிறது. இன்றைக்கி சிங்கார சென்னைன்னு சொல்கிறோமே, அதுக்கு தமிழக முதல்வருடைய அந்த வேகம் இல்லையா, காரணம் இல்லையா? அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அத்தனை முறை விருது வாங்கியிருக்கிறார்னு சொன்னால் செய்த பணிகள் அத்தனையிலும் வேகம் காட்டியவர் அவர். அப்படின்ற போது எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். நிறைவாக நான் எப்படி வச்சு முடிக்கிறேன். தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டு ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது 2 விஷயத்தை வச்சு தான் முடிவு பண்ணுகிறது. ஒன்று பணவீக்கம், மற்றொன்று உற்பத்தி திறன். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் தளபதியார் ஆட்சி பொறுப்பேற்ற போது 2021 பணவீக்கம் 7.92 என்ற அபாயகரமான காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் ஒரு திறமையான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு 2023 அதை மாற்றி 5.97 பணவீக்கமாக குறைத்து இந்தியாவை சிறந்த ஒரு மாநிலம் நான் செய்து காட்டுறேன்னு சொன்னால் அந்த 2 ஆண்டில் தளபதி காட்டிய வேகம் இல்லையா? அவர் சொல்லாட்சி அல்ல, அவர் ஆட்சி செயலாட்சி. அவர் காட்டிய வேகம்தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்ற எதிரிகளை சொல்ல வைத்தது என்று சொன்னால், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்பது பெயர் அல்ல, அது செயல். அது காட்டிய வேகம்தான் நம்மை இன்றைக்கு பேச வைக்கிறது. அடுத்த ஆட்சி அல்ல, என்றென்றும் தளபதி வாழ்வார் என்று தெரிவித்துக் கொண்டு, அவருக்கு வயது 72, அவர் வாழ வேண்டும் 100 ஆண்டுகளை கடந்தும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய வெற்றிக்கு உதவப் போவது அவருடைய காட்டிய அந்த வேகம்தான் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருண் அவர்கள் படுவேகமாக பேசியிருக்கிறார். நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்காத நிறைய செய்திகளை அவர் பார்த்துருக்கிறார். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா? என்னங்க படிக்கிறீங்களா? பேப்பர் வாசிக்கிறீங்களா? கட்சி பத்திரிக்கைன்னு ஒன்று இருக்கே, எத்தனை பேர் வாங்குறீங்க? இவ்வளோ பேரா? ஒரு 30-40 கை தூக்குறீங்க. ஒரு கட்சியில் இயங்கணும் அப்படின்னா முதல்ல கட்சியின் கொள்கைகள் என்னன்னு தெரியணும், திட்டங்கள் என்னன்னு தெரியணும், தனது கட்சி கொடுக்குற அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணும், புதிய செய்திகளை உணரணும். அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியினுடைய பத்திரிக்கைக்கு சந்தா கட்டி வாங்கணும். அப்படி வாங்காமல் கூட்டத்தில் மட்டும் வந்து உட்கார்றதுக்கு பேர் கட்சி பணி இல்லை. சரிதானங்க? இல்லையா? நாங்கள் வர்றதே பெருசு, இதில் பத்திரிக்கை வேறு வாங்கணும். வாங்குங்க, வாங்காமல் போங்க, அது ஏன் வேலை இல்லை. ஆனால் ஒரு செய்தியை எப்போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? இவர் ஒரு பெரிய சரித்திரமே வாசிக்கிறார். கட்சி பேச்சாளரை விட ஜாஸ்தி பேசுகிறார். அப்படின்னா இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே காரணம்தான். ஒரு இடத்துக்கு போகணும்னா அதற்குரிய தயாரிப்போடு போக வேண்டும். வாழ்க வாழ்க கோஷம் போடுறது அல்ல தயாரிப்பு. அதை தாண்டி அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வது தான் சரியான தயாரிப்பு. அப்பத்தான் நீங்கள் எதிரே இருந்து யாராவது ஒரு கேள்வி வைத்தால் அதற்கு பதில் சொல்ல முடியும். முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையாங்க? கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலும் இல்லாத காலத்திலும் எதிர்க்கட்சிகள் சொல்வதை முதல்ல வாசிப்பாராம் பத்திரிகைகளை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா எதிரணி என்ன பேசுகிறது என்பதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும் என்றால் உங்கள் தரப்பு வாதத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு உதவுவது மாதிரி பேசியிருக்கிறார். நல்லா பேசினாரா இல்லையாங்க? அவர் சொன்ன ஒரு செய்தியை மட்டும் நான் குறுக்கீடு பண்ணேன். அது முறையில் தான், நான் வேறு தவறான செய்தி வரக்கூடாதுன்னு. ஏன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களை பேச்சாளர்கள் தப்பாக பேசிடக்கூடாது. 1969 இவரெல்லாம் பிறந்திருக்க மாட்டார், எனக்கே சின்ன வயது. நிலவில் போய் இறங்கின அமெரிக்கர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ் 3 பேர். அதில் எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்
ஆல்ட்ரின் தயங்கினாரு, ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டாருன்னு. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு பேர் ஈகிள்னு பேர், அந்த விண்கலத்துக்கு பேர் ஈகிள். இத்தினூண்டு ஷேர் ஆட்டோவில் போகிறவன் இறங்கி தவிர மாதிரிலாம் இறங்க முடியாது. நீங்கள் அறிவியலை தப்பாக பேசக்கூடாது. அதை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த மிஷன் தொடங்குறதுக்கு ஒரு ஆண்டு முன்னாடியே நாசா சொல்லிடுச்சு, இதனோட கமாண்டர் ஆம்ஸ்ட்ராங் தான், அவன் தான் முதல்ல இறங்குவான்னு. அதனால் அப்படி ஒன்று வேண்டாம்ன்றதுக்காக தான் சொன்னேன். ஆனாலும் மிக சிறப்பாக தம்பி பேசியிருக்கிறார். 3 ஆண்கள் முந்திட்டாங்க, பேசிட்டாங்க. மகளிர் அணி, நான் அதுக்காக தான் அவங்களை நிறைவாக பேச சொன்னேன். அவங்க பேசிட்டா மகளிர்னா நம்மால் பேசிருச்சுல அப்படின்னு தோணும். அனுகிரகா அவர்கள், விவேகமே. மாண்புமிகு முதல்வர் அவர்களால் செயல் பாபு என்று அழைக்கப்படுகின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செயல் பாபு மட்டுமல்ல, சென்னையில புயல் மழை வந்தால் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்புகிற வரை புயலின் வேகத்தை கூட விவேகத்தோடு கையாளுகிற புயல் பாபுவாக செயல்படுகிற மாண்புமிகு. அதனாலதான் அவர் சாமின்றாங்களா? சென்னை மக்களுக்கு உண்மையாகவே அவர் சாமி தாங்க. என்னம்மா புதுசா சொல்றீங்க? நான் மதுரையிலிருந்து வரேன். மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பட்டிமன்ற நடுவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தந்தை பெரியாரின் வேகத்தையும் பேரறிஞர் அண்ணாவின் விவேகத்தையும் ஒன்றாக பெற்றவர் நவீன தமிழகத்தின் சிற்பி டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழி வந்த நம்முடைய முதல்வருக்கு வேகம் இருக்காதா என்றால், வேகம் அவருடைய மனதில் இருக்கிறது, வேகம் அவருடைய மன உறுதியில் இருக்கிறது. ஆனால் அவருடைய வெற்றி எங்கிருக்கிறது என்று கேட்டால் அது விவேகத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய மனிதனின் மக்கள் முதல்வரை பற்றி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் ஜெகத்ரட்சகன் ஐயா அவர்கள் வாழ்த்துகிற போது சொன்னார்கள், விரல் கீறி ரத்தத்தை வெளிப்படுத்தி பொட்டிட்டு கொடி கண்டுபிடித்த கொற்றவனின் மகன் என்னும் தகுதியால் அரசியலில் தலையெடுக்கவில்லை நீ. உழைத்தாய், தன்னலத்தை உதிர்த்தாய், துயில் கூட தவிர்த்தாய், எதிர்ப்புகளில் தழைத்தாய், தொண்டர்களை நற்றாய் போல் தழுவி நடந்தாய், அதனால் தான் பெற்றாய் பதவிகளை பீடுமிக பெற்றவனே. தேடாமல் கிடைத்த தீந்தமிழ் கொடையே, திசையதிர வந்த திராவிட படையே, மீன் நோக்கும் கொக்குகளும் தேன் நோக்கும் வண்டுகளும் சூழ்ந்திருக்கும் தேசத்தில் தொண்டு மட்டுமே நோக்கி சுற்றி சுழன்று வரும் சூறாவளி நீதான், நல்லவர்கள் உச்சரிக்கும் நாமாவளி நீதான் என்று பாராட்டினார்னா அதற்கு காரணம் முதல்வரினுடைய விவேகம்தான். ஒன்றிய அரசு வரியை மட்டும் வாங்கி கொண்டு நிதியை தர மறுக்கிறது, பிரஷர் தான். ஒன்றிய அரசு மும்மொழி திட்டம் என்கிற பெயரிலே இந்தியை திணிக்க துடிக்கிறது, பிரஷர் தான். ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரிலே தென்னிந்தியாவின் உரிமைகளை முடக்க நினைக்கிறது, பிரஷர் தான். அத்தனை பிரஷரையும் தாங்க முடியாமல் வெடித்து சிதறினால் அது வேகம். ஆனால் அந்த பிரஷரை அப்படியே ஒரு குக்கருக்குள்ள போட்டு புதுமை பெண் என்றும் உரிமை தொகை என்றும் நான் முதல்வன் என்றும் ஒவ்வொரு நலத்திட்டங்களாக சமைத்து சமைத்து பரிமாறினால் அது விவேகம். அது சமையலா? அது மகளிர் இருந்தா சமையலை பத்தி பேசித்தானே. ஆமாம்மா, அவன் போய் சாப்பிடணும்ல. அதனால தான் நம்முடைய முதல்வர் தாயுமானவராக இருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியை கண்டு பொறாமை கொள்பவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களினுடைய தாய் குந்தி தேவி கருவுற்றிருப்பாள். அதை கேள்விப்பட்ட காந்தாரி அம்மி குழவியை எடுத்துக்கொண்டு அடி வயிற்றிலே அடித்துக் கொள்வார். அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியை கண்டு பொறாமை கொள்பவர்கள் விதவிதமாக வித்தை காட்டுகிறார்கள்.
விமர்சனங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நேரடியாக பதில் சொல்லலாம். ஆனால் அநாகரீகமாக பேசுபவர்களுக்கு பதிலுக்கு பதில் பேசுவது விவேகம் அல்ல. அதனால் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்னார், உங்களுடைய அநாகரீக பேச்சுகளுக்கு பதிலுக்கு பதில் லாவணி பாட நான் தயாராக இல்லை. மதிப்பிற்குரிய வசவாளர்களே, திட்டுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டுங்கள். உங்களுக்கு பதிலாக எங்கள் முதல்வர் வைத்திருக்கிறார் திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள், மகளிர் நல திட்டங்கள், ஏழைகளை காக்கும் திட்டங்கள். இப்படிக்கு பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருக்காமல், உணர்ச்சி வேகத்திலே வார்த்தைகளை கொட்டி தீர்க்காமல், திட்டுபவர்களை எல்லாம் திட்டங்களால் திருப்பி அடிக்கிறார்னா அது வேகமா விவேகம்? தடியூன்றி நடக்கின்ற பெரியார் இல்லை, தமிழூன்றி நடக்கின்ற கலைஞர் இல்லை, கொடியேற்றி கழகத்தை தொடங்கி வைத்த கோமகனார் பேரறிஞர் இன்று இல்லை, படிக்கட்டை அமைத்திட்ட தலைவர் யாரும் பக்கத்தில் துணையாக இல்லை, 3 வெடிமருந்தை மூளைக்குள் தாங்கிக் கொண்டு வென்றெடுத்தாய் தமிழகத்தை, வாழ்க நீடுன்னு கவிஞர் கபிலன் அவர்கள் வாழ்த்துகிறார். எதிரணியில வேகம்னு பேசினாங்க. ஒரு வகையில பார்க்க போனா அந்த வேகமே விவேகத்துக்குள்ளத்தான் அடங்கி போய், வேகமாக வருகிற ஒரு லாரியை சமயோசிதமாக செயல்பட்டு விபத்தை தடுத்து நிறுத்தினார் டிரைவர்னு செய்தி வந்தா அந்த டிரைவர் விவேகமான டிரைவர். ஒரு டாக்டர் துரிதமாக செயல்பட்டு நோயாளியை காப்பாற்றினால் அவர் விவேகமான டாக்டர். ஒருவர் வேகமாக செயல்பட்டு ஒரு பெரிய விபத்தை தடுத்து நிறுத்தினால் அது விவேகமான செயல். ஆக வேகம் என்பதே விவேகத்துக்குள் தான் அடங்கி போகும். விவேகம் இல்லாத வேகம் விபத்தில் கொண்டு போய் முடியும். இது நம்முடைய முதல்வருக்கு தெரியாதா என்ன? அதனால் தான் அவர் விவேகத்தை கையில் எடுக்கிறார். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒன்றிய அரசு பிடிவாதம் பிடிக்கிறது. மொழி போராட்டத்தில் ஏராளமான உயிர்களை பலி கொடுத்த தியாக வரலாறு நம்முடையது. அதனால நமக்கு கோபம் வருகிறது, நம்முடைய ரத்தம் கொதிக்கிறது. அதைவிட பல மடங்கு கோபம் முதல்வருக்கு இருக்கிறது. அதை மிகவும் விவேகத்தோடு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்தியை ஏற்காவிட்டால் ஒன்றிய அரசு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தர மறுக்கிறது. கொள்கையை கொடுத்து கோடிகளை பெறுவதில் முதல்வருக்கு சம்மதம் இல்லை. தம்பி அருண் அவர்கள் அதை வேகம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அது விவேகம். ஏன்னா முதல்வர் காத்திருந்து தமிழக பட்ஜெட்ல ரூ என்கிற ஒற்றை தமிழ் எழுத்தை சேர்த்து டெல்லியை அதிர விட்டார்னா அது விவேகம் தானே. இந்த நிதானம் தான் எதிரிகளை நிலைக்குலைய செய்கிறது. இந்த விவேகம் தான் முதல்வருக்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. 2-3 நாட்களுக்கு முன்பாக சட்டமன்ற சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானம் தோல்வியடைந்தது. அப்ப சட்டமன்றத்தில் நம்முடைய முதல்வர் பேசுகிற போது சொன்னார், யாரை வேண்டுமானால் விமர்சனம் செய்யலாம், ஆனால் நாம் யாரை விமர்சிக்கிறோமோ அவர்களை ஒரு நாள் சந்திக்க நேரிடும் என்பதை மனதில் கொண்டு விமர்சிக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் சொன்னதை நினைவுபடுத்திவிட்டு முதல்வர் சொன்னார், எங்களை பொறுத்தவரை விவாதங்களை விருப்பு வெறுப்பு இன்றி நாகரீகமாக வைக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் நான் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த அரசியல் நாகரீகம்தான், அந்த விவேகம்தான் நம்முடைய முதல்வருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்ட நேரத்தில் அந்த கட்சி 2ஆக பிளவுபட்டு போனது. அப்ப நம்முடைய தளபதியை சந்தித்து இதுதான் சரியான நேரம், ஆட்சியை கவிழ்த்துவிட்டு மிக எளிதாக நாம் ஆட்சியை பற்றிவிடலாம் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். தேர்தலில் மக்களை நேருக்கு நேர் சந்தித்து தான் ஆட்சியை பெற வேண்டும் என்று சொன்னார். ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பார் ஔவையார்.
அப்படி சின்ன சின்ன மீன்களை எல்லாம் எதிர்த்து தள்ளிவிட்டு தன்னுடைய இலக்கை மிக நேர்மையாக, நேர்த்தியாக, விவேகத்தோடு கைப்பற்றினார் என்றால் அதுதான் நம்முடைய முதல்வரின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஒரு சமயம் நம்முடைய முதல்வர் விருதுநகர் வந்துவிட்டு திரும்புகிற போது ஒரு குழந்தைகள் நல காப்பகத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். சாலை வழியாக முதல்வர் போனால் அது எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதிகாரிகளினுடைய கார்கள், அமைச்சர்களினுடைய கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன. முதல்வர் போய் கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா சாலை ஓரத்தில் ஒரு பேக்கரி இருக்கு. பார்க்க போறது குழந்தைகளை தானேன்னு அப்படியே நிறுத்த சொன்னார். முதல்வர் தானே இறங்கி போய் 50 குழந்தைகளுக்கும் தேவையான இனிப்புகளையும் காரத்தையும் தன் கைப்பட வாங்கி கொண்டு குழந்தைகள் நல காப்பகத்துக்கு சென்று அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து தானும் உண்டார். அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வரை அப்பா என்று அழைத்த போது நமக்கெல்லாம் புல்லரித்து போனது. அதற்கு காரணம் அவருடைய விவேகம் இல்லையா? தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்ட துயரமான நேரம். அப்ப நம்முடைய தளபதியார் கண்ணீரோடு நிற்கிறார். ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா என்று கண்ணீரோடு நின்றார். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே தன்னை அப்பா என்று அழைப்பதை கண்டு ஆனந்த கண்ணீரோடு நிற்கிறார் என்றால் இந்த வெற்றிக்கு காரணம் வேகம் அல்ல, விவேகம்தான் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக அனுகிரகா அவர்கள் பேசியிருக்கிறார். அதுதான் ஒரு மகளிரினுடைய சிறப்பு. மீதி 3 பேரும் சிறப்பாக பேசுனாங்க, அதை குறைக்க முடியாது. ஆனால் அனுகிரகா எப்போதுமே கொஞ்சம் இமோஷன் கலந்து உணர்ச்சி பொங்க பேசி நிறைவு செய்திருக்கிறார். நிறைய செய்திகளை கொண்டிருக்கிறாங்க. பதிலுக்கு பதில் லாவணி பாடவில்லை, காத்திருந்தோம். ஆட்சி மாற்றம் என்பது உடனடியாக வர வேண்டும் என்று நினைக்கவில்லை, காலம் வரும் வரை காத்திருந்தோம்ன்ற கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது முதல்வரின் வெற்றி, இதுவரைக்கும் வந்த வெற்றியை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. வேகமா விவேகமா ரெண்டுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்ததில்ல. ஒரு குழந்தைகளை பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போகணுன்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கே யாராவது வர்றாங்கன்னு வைங்க, நீங்களாம் பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, ஒன்றுமே வாங்காமல் ஒரு ஆள் வர்றாருன்னு வச்சுக்கோமே, வாங்க உக்கார், சரி போயிட்டு வாங்க, போன பிறகு இவெல்லாம் வரலைன்னு எதுக்குதுங்க, யார் எழுதா, வெறுங்கையோடு வந்துரு, சின்ன பிள்ளைங்க இருக்கு சொல்வீங்களா இல்லையா? அதுக்கு உங்கள் மனதில் ஒரு பெண்கள் என்ன நினைப்பார்கள்ன்றத உணர்வதே பெரிய விஷயம் தானே. அங்கே அந்த பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் கூட இருக்க போகிறதில்ல. ஆனாலும் அந்த குழந்தைங்க வெளியிலிருந்து வருபவர் ஏதாவது தர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தானே. அதை நினைத்து வாங்கிட்டு போனார்னு அவங்க சொன்னாங்கல்ல, ரொம்ப நல்ல செய்தி அது. 2 விஷயம் சொல்லிடுறேன். வேகம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிதானமாக இருக்க யாரும் விரும்புவதில்லை. இப்போ இங்கேருந்து எக்மோர் போனோம், சீக்கிரம் போக விரும்புவீங்களா மெல்ல போக விரும்புவீங்களா? சீக்கிரம் போங்க சார், போங்க, ட்ரெயின் போயிட போகுது. அது இப்போ இருக்க ட்ரெயின்லாம் கதவை அடைச்சிடுறாங்க. முன்னாடியே தொங்கிட்டு போய் ஏறலாம், அடைச்சிட்டான்னா அப்புறம் அவனே நினச்சாலும் திறக்க முடியாது. போங்க சொல்லுவீங்கள்ல. இப்போ டிரைவர் நம்ம ஏனுமா மதுரைக்கே போகிறீங்க, நம்ம மெல்ல பேசிக்கிட்டே போவோம்மா, நிதானமாக போவோம் சொன்னா, யோ இறங்கியா நான் வேறு வண்டிக்கு போகிறையா சொல்வீங்கள்ல. அப்போது எந்த ஒரு செயலையும் விரைந்து செய்தால்தான் சமூகம் விரும்புகிறது. ஒரு மனு கொடுக்குறீங்க, போன வேகத்தில் அதற்கான பதில் வந்தால்தான் மகிழ்ச்சி இல்லையா? கியூவில் நிற்கிறது யாரும் விரும்புகிறது இல்லை, காத்திருப்பதை விரும்புவதில்லை. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின் அப்படின்னு ஒரு திருக்குறள்.
பேசத் தெரிந்தவர்கள் பேசினால் இந்த உலகம் விரைந்து அவர்கள் சொல்வதை கேட்கும். என்ன கேட்டால் அந்த 4 பேர் பேச்சையும் உலகம் விரைந்து கேட்கும். ஏன்னா எனக்கு தெரிய உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதை விட சிறப்பாக இவர்கள் 4 பேசினார்கள் நான் நம்புகிறேன். உண்மையா இல்லையா? அதை விட அனுகிரகா மாதிரி என்ன செஞ்சிருக்கிறோம்ன்றதை எடுத்து சொல்லுகிற ஆற்றல் ரொம்ப முக்கியம். எதிரே இருப்பவர்களை திட்டுவது மட்டுமல்ல அரசியல் பேச்சு, என்ன செய்கிறோம் என்பதை சொல்வதும் தான் அரசியல் பேச்சு. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இப்போ எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. சிறந்த பேச்சு குறைந்து இருக்கிறது. எல்லாம் சோசியல் மீடியாலே சண்டை போடுறாங்க. அதை ரொம்ப அழகாக இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ விரைவு என்பது அவசியம். விவேகம்னா என்ன? ஒரு பெரிய அறிஞன் சொன்னான், சுற்றி நடப்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தூக்கம், சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பேர் விழிப்பு, அதுதான் விவேகம் அப்படின்னா. அதனால தான் நிறைய பேர் இங்கே இருக்கும்போது இந்த புருசிலி படமெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அவன் இங்கே இருப்பான், அவன்கிட்ட வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான், பின்னாடி வரவனை கண்டுபிடிச்சிடுவான். இவன் கையை ஓங்கும்போது அடி விழுவாங்க. அப்படின்னா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பெயர் விவேகம், அதற்குத்தான் விழிப்பு அப்படின்னு பேர். ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறார். இந்த குறளை சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு நிறைய திருக்குறள் சொல்லிட்டாங்க, இதையும் சொல்லிடுவோம். பிரித்தலும் பேணி கொளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. இப்படியே விட்டோம்னா புரியாது. பிரித்தலும், எதிரணியில் இருப்பவர்களை ஒற்றுமை இல்லாமல் பிரித்தலும், பேணி கொள்ளலும், நம்மோடு இருப்பவர்களை சேர்த்து வைத்து கொள்ளலும், பிரிந்தார் பொறுத்தலும், ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில் நம்மளை விட்டு போயிருந்தான்னா அவனையும் சேர்த்து கொள்வதும், பலமான ஒற்றுமையான ஒரு அமைப்பை உருவாக்குவது தான் அமைச்சரின் பொறுப்புன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இது அரசியலுக்கு வச்சுக்கோங்க, அரசியலுக்கு வச்சுக்கோங்க. எத்தனை பேரை நாம் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இப்போ அமைச்சர் அவர்கள் இப்போ பேசினார், சாமி பேசினார்ல, அவர் பேசினதை கவனிச்சிங்களா? 10 முறை அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஒற்றுமை அப்படின்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அது ஏன் ஓயாமல் சொல்லணும்? எப்போது உங்களுக்கு சோதனைகள் வருகிறதோ அப்போது அதற்கு தேவை என்ன? தேவை ஒற்றுமைதான் தேவை. நீங்கள் சேர்ந்திருந்தால்தான் எதையும் சந்திக்க முடியும். இப்போ ஒரு அம்மா விண்வெளியிலிருந்து வந்தாங்க, மகளிர் அணினால் அதை சொல்லிடுறேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒருத்தங்க 8 நாளில் வர்றதாக கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எத்தனை மாதம் ஆச்சு? 9 மாதம் ஆச்சு. அந்த அவங்க பறக்கிற ராக்கெட் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு வேகம் பறக்கும்னு யாருக்கா தெரியுமா? மணிக்கு 27,000 கிலோமீட்டர். எவ்வளவு? 27,000 கிலோமீட்டர். 27,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்ற ஒரு ராக்கெட்டு அது அங்கே இருந்தது. ஆனால் அது சரியான நிலையில் இல்லை. அதனால் நாசா என்ன நினைச்சது, இந்த அம்மாவை உடனே விரைந்து கூட்டிகிட்டு வருவது விவேகமாகாது. ஏற்கனவே ஒரு அம்மா அது மாதிரி வரும்போது இறந்துருக்கிறாங்க. இதையும் அப்படி செய்யக்கூடாதுன்னு 8 மாதம் காத்திருந்தார்கள். அங்கே வேகம் இல்லை, என்ன இருந்தது? நீங்கள் அந்த எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெள்ளை வெளேர் என்று இருந்த அந்த விண்கலம் இறங்கும்போது தீயில் சுட்ட மாதிரி இருந்தது. காரணம், பூமியை அது நெருங்கும் போது 2000 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் இருக்குமாம், அது பற்றி எரியுமாம். 17 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துலையே அவங்க உட்காந்துருக்கணும். அவங்க உட்காந்துருந்த அந்த படத்தை பார்த்தீங்களா? 17 மணி நேரம். ஒரு விஷயத்தை நோக்கி அடைய வேண்டுமென்றால் மன உறுதியும் செயல் திறமும் இருந்தே ஆக வேண்டும். 17 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கணும். சாப்பாடு வேணும்னா இப்படி திரும்பினா ஒரு டியூப்பில் தண்ணி குடிக்கலாமா? அதை பற்றி படித்து பாருங்க. உங்களும் பெண்கள் தான், அந்த அம்மாவும் ஒரு பெண் தான், நமக்கு இருக்கிற அதே மாதிரி தான் அவங்களும். ஆனால் அவங்க எப்படி உறுதியாக இருந்தார்கள்?
உறுதியோடு இருக்கிறவர் மட்டும்தான் இலக்கை அடைவார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள். உங்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகளை மறந்து செய்ய வேண்டியதை செய்து எதிர்ப்பாளர்களையும் வசவாளர்களையும் எப்போது அரவணைக்கிற விவேகம் உங்களுக்குள் வருகிறதோ அப்போதுதான் வெற்றியை நோக்கி நாம் செல்ல முடியும். இது ரொம்ப முக்கியமானது. நிறைவாக தொகுதி மறுவரையறை செய்ய போகிறார்கள்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ உடனே என்ன செஞ்சாங்க, முதல்வர் இப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு, மற்ற மாநிலத்தின் தலைவர்கள் எல்லாரையும் அழைத்து நாளைக்கு மீட்டிங்னு நினைக்கிறேன், இருக்கா? அப்படின்னா இதுதான் மாற்று சிந்தனை உள்ளவர்கள் மற்றவர்களையும் அழைத்து அரண் சேர்ப்பதுதான் விவேகம். உடனே பேசுறது ஒன்று, ஆனால் அதையும் தாண்டி நாம் மட்டும் பேசி பயனில்லை, ஒரு பெரிய குழுவாக இணைந்தால்தான் இதில் ஜெயிக்க முடியும் என்று முதல்வரே நினைப்பதால் நாளைக்கு ஒரு பல மாநில முதல்வர்கள் நிறைய பேர் வரப்போறாங்க, பல கட்சிக்காரர்கள். இதுதான் விவேகம், அனைவரையும் ஒருங்கிணைப்பது, அனைவரின் விருப்பத்திற்கும் இணங்கி நாம் சரியாக திட்டங்கள் போடுவது. இதுவரை இருந்த வெற்றி அடுத்து தொடர வேண்டுமென்றால் உங்களிடம் முதலில் தேவை ஒற்றுமை, அடுத்து தேவை சீக்கிரமாக வேகமாக செயலாற்றுவது, மூன்றாவது தேவை எல்லாரையும் அரவணைத்து செல்வது. இது இருக்கிற விவேகம்தான் இதுவரை அடைந்த வெற்றியை இனிமேலும் எடுத்து செல்லும் என்பதால் தனி மனித வெற்றியாக இருந்தாலும் சரி, அரசியல் வெற்றியாக இருந்தாலும் சரி, யாருக்கும் தேவை விவேகமே. அது தம்மிடம் மிக அதிகம் இருக்கக்கூடிய 72வது பிறந்த தினத்தை காணுகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் விவேகத்தின் அடையாளமாக திகழ்வார் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட அமைச்சர்களுக்கும் மகளிர் அணி சார்ந்தவர்களுக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணி 9.